எப்படி உங்களுடைய கனெக்ஷன் வித் தி செலிபிரிட்டிஸ்? பர்சனல் கனெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அப்படின்னா நான் இருக்கணும் இல்லையோ தமிழ் சார்பஸ் ப்ராடக்ட் இருக்கு அவங்க வீட்டில் எல்லாம். வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். முன்னேறதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம். ஆனா நிறைய கஷ்டப்படுற நேரத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்போம். அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை எப்படியாவது நல்லபடியா பண்ணும், அதே வேலையில இருந்து அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நம்ம நார்மலா எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு சிலவங்க வந்து அவங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தங்களை தான் இன்னைக்கு நம்ம ஹைலைட்ஸ்ல மீட் பண்ண போறோம். அண்ட் வணக்கம், நான் உங்கள் சாரா. அண்ட் டுடே வி ஹாவ் வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ரொஃபஷனாக வந்து பார்க்கும்போது ஏரோப்ளேன் இன்ஜினியராக இருக்காங்க. வாவ் ஃபேக்டராக இருக்குது இல்லையா? கேட்கும் போதே வந்து அந்த ஏரோப்ளேன் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நம்மளே வந்து ஃப்ளைட்டில் போகும்போது நான் ஃபஸ்ட்டு பைலட்டை பார்க்கணும் ஐயோ அப்படின்னு போவோம். ஏன்னா அவங்களுடைய அந்த அவுட்ஃபிட்டில் இருந்து அந்த ஹோஸ்ட்லேருந்து எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி திடீர்னு வந்துட்டு அந்த ஒரு லுக்கில் இருக்கிறவங்க வந்து இல்லை எனக்கு வந்து இது ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட என்னுடைய மனசு என்னோட உயிர் எல்லாமே வந்து மண்ணுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய தொழிலை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து ஹார்வெஸ்டிங் இஸ் மை மெயின் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு அமீரகத்தில் எந்த திசையில் திரும்பினாலுமே தமிழ் மாதிரியே எல்லா இடத்துலையுமே வந்து ஓசையாக கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இசையாக கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழ் ஹார்வெஸ்ட். அண்ட் அவங்களுடைய தமிழ் ஹார்வெஸ்ட் அண்ட் நன் அதர் தென் வி ஹாவ் மிஸ்டர் தமிழ் வித் அஸ் ஃபார் ஹைலைட்ஸ். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஹைலைட்ஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ தான் நம்மளுடைய யூடியூப் சேனலை ரீலான்ச் பண்ணிவிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் வித் நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ், செலிப்ரிட்டிஸ் எல்லாரையுமே. அண்ட் அதில் உங்களையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களை ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்படி போயிட்டுருக்குங்க தமிழ் ஹார்வெஸ்ட்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில். இப்போ நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளேன் இன்ஜினியராக இருக்கீங்க. ஸோ ஏரோப்ளேன் இன்ஜினியராக இருந்துட்டு எப்படி இந்த ஒரு விவசாயம், அதுவும் அமீரகத்தின் விவசாயி வேற நீங்கள் அப்படின்னு வந்து அவார்டெல்லாம் வேற வாங்கியிருக்கீங்க. இல்லை, நான் இன்ஃபேக்ட் வந்துட்டு மற்ற இன்டர்வியூஸில் சொன்னது தான், இது எனக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். நல்ல உணவு அதை தேடி போனது தான். இன்னைக்கு வந்து தமிழ் சார்வஸ்டாக நிற்குது. லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். இல்லை, இப்போ வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஏரோப்ளேன் இன்ஜினியராக, அதுவும் துபாய் யூஏயிலே வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேலை பார்த்துட்டு நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறது வேற. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம ஏன் ஒய் நாட் இன் யூஏஇ அப்படின்னு? இல்லை, ஒய் நாட் இன் யூஏஇ பிகாஸ் நான் வந்து as you said லைக் ஏரோப்ளேன் இன்ஜினியர், லைக் ஐ மீன் இந்தியா போயிட்டு வர்றது வந்துட்டு அஃப்கோர்ஸ் பாசிபிள். நான் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். பட் தென் இப்போ ஒரு நாள் ஒரு செடி வச்சோம்னா அன்னன்னைக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு போயிட்டு வந்து அங்கெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஸோ ஐ பிலீவ் இன் திஸ். நம்ம ஒரு தொழில் செஞ்சாலும் இல்லை வந்துட்டு என்ன செஞ்சாலுமே நம்ம அதில் இருக்கணும். ஓகே, நம்மளோட 100% கொடுக்கணும். அந்த இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு அது விவசாயமாக இருக்கலாம், அது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், அது ஏரோப்ளைனாக கூட இருக்கலாம். ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்துட்டு இங்கே விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. அண்ட் தென் தமிழ் சர்வீஸ், ஐ மீன் எங்கள் தோட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2 years முடிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் ஹார்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய 2 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 years, ஸோ இந்த ஒரு 2 years ஜேர்னி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 years அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நான் வந்து ஆஃபர் பண்ண போகிறேன், பிகாஸ் வி ஜஸ்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஸ்பெஷல். உங்களை இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு இருக்கீங்களா? இல்லை, நான் சுத்தமான உணவை தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவே வந்து லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் தட் எனி ஒன் குட் டூ. ஸோ அது லைக் 2 வருஷமாக அது பண்ணியாச்சு. பட் ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒன்று யோசித்தேன், லைக் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும். யாருமே இப்போ கடைகள்லே எனக்கு 2 கடைகள் இருந்தாலுமே வந்து யாருமே கடைக்கு பெருசாக வரதில்லை. இட்ஸ் டெலிவரிஸ் தான். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஏன் வந்து கடையெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் கொடுத்து அந்த காசை வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸில் தான் வைப்போம். 2 dirhams 3 dirhams அப்படி சொல்லிட்டு. ஸோ தென் ஐ டிசைடட், ஓகே எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணுங்க. தமிழ் சார்வஸ் ப்ராடக்ட் will not be in shop anymore. ஓகே, எந்த கடையிலையுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க with 2 to 3 dirhams less.
ஓ வா கேஜிஎஃப் இதுதான் நம்மளோட செகண்ட் இயர் ஐ மீன் லைக் Celebration. செலிப்ரேஷன் இல்லை லைக் ஒரு என்னால் பண்ண முடியிற ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு ஆஃபர் நம்ம மக்களுக்காக, தமிழ் சார்வஸ்லேருந்து ஷாப் பண்ணுறவங்களுக்காக. ஆமாம் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரீசன்ட் டேஸ்லன்னு சொல்லலாம், உங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படியே பார்க்கும்போது லைக் ஜப்பானில் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அண்ட் ஸோ யூஏஇ டு ஜப்பான் உங்களுடைய ட்ராவல் பற்றி. ஆக்சுவலாக இங்கே இருந்தவங்க ஐ மீன் மெயினாக ஜப்பான் போகிறதுனா எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், ஹரியானன் தான். ஜப்பான்னாவே வந்துட்டு அவர் தான். அவங்க ராதிகா அக்கா குவாலிட்டி அப்படின்னா வந்துட்டு ஷி ப்ரிஃபர்ஸ் நம்பர் 1 அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே அவங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு ஸோ தே வாண்டட் லைக் ஒய் நாட் இன் ஜப்பான் வந்து ஒரு கிவ் அ ட்ரை அப்படின்னாங்க. தென் அங்கே கொண்டு போயிட்டு எல்லாம் இது பண்ணால் தே ஆல் வெரி ஹாப்பி ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு தென் வி லான்ச் இட் இவென்ச்சுவலி இன் ஜப்பான். ஓகே. ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ அடுத்ததான் நாங்கள் சென்னை பார்த்தோம். ஸோ முதல்ல எல்லாருமே வந்து இப்போ இதை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விவசாயம் வந்து நம்ம ஊரில் ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வேறு ஊருக்கு நம்ம போகிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆரம்பித்த பேஸே வந்து யூஏஇ, அதுக்கப்புறமா ஜப்பான், அதுக்கு அடுத்ததான் இப்போ சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சென்னை வந்துட்டு லைக் ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த பாட்டிலே இருக்கும், சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊரை போகலாகாதுன்னு சொல்ல மாதிரி. கரெக்ட். நீங்கள் ஜப்பான் போகலாம், யூஏஇ போகலாம், அமெரிக்கா போகலாம், கனடா போகலாம். பட் தென் நான் வந்துட்டு பண்ணுற விஷயம் வந்துட்டு என் ஊரில் இருந்து பண்ணணும். லைக் என் நாட்டு மக்கள் தான் எங்கேயும் சாப்பிட்றாங்க, பட் என் ஊர் மக்கள் வந்துட்டு அது இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு முயற்சி தான் சென்னையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் எக்ஸலன்ஸ். இப்போ அடுத்தது எந்த நாடு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை அடுத்தது வந்து இப்போது ஐ மீன் அமெரிக்காவும் யூரோப்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சர்ன் தான் இருக்குது, அதனால வந்து பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் ஹார்வெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணும்போது ப்ரொஃபைல்ஸில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம். அண்ட் ரீசெண்ட் டேஸில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா டைரக்டர் சங்கம் மீட்டிங்கே நடந்த மாதிரி இருந்தது. என்னடா இது, அங்கே தான் எதுவும் ஷூட் நடக்க போதா, இல்லைனா வந்துட்டு எல்லா டைரக்டர்ஸும் சேர்ந்து வந்து ஒரு அசோசியேஷன் எதுவும் அங்கே பண்ண போகிறாங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு தி ஆல் டிரெக்டர்ஸ் வேர் தேர், விச் வாஸ் ரியலி நைஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்களுடைய கனெக்ஷன் வித் தி செலிப்ரிட்டிஸ்? இல்லை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க பர்சனல் கனெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அப்படின்னா நான் இருக்கணும் இல்லையோ, தமிழ் சர்வீஸ் ப்ராடக்ட் இருக்கு அவங்க வீட்டில் எல்லாம். அவங்க எல்லாம் இன்ஃபேக்ட் வந்துட்டு ஐ மீன் அவங்க எல்லாருமே ஸ்டார்டட் தே யூஸிங் இட். அண்ட் தென் ஒரு பர்சனல் கனெக்ட் தான் அவங்களோட. உங்களுடைய ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி மீட் யார் கூட? பாக்யராஜ் சார். ஹவ் வாஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை அது வந்துட்டு ஒரு இன்னுமுமே வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவரு தான் வந்து பாக்யராஜ் சார் தான் முதல்ல நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்க. ஸோ அவரு அந்த ஒரு போட்ட விதை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கரெக்ட். இந்த ஒரு அருமையான டைரக்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 6 டைரக்டர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இது. ஸோ தோட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது தோட்டத்து விருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆமாம். ஸோ நம்ம மக்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். இட் வாஸ் லைக் மோர் தென் 100K நம்ம கிராஸ் பண்ணி போன ஒரு ரீல்ஸ் அது. ஸோ அந்த தோட்டத்து விருந்து வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதோட கான்செப்ட், அதோட இது என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம தோட்டத்து விருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி தான். லைக் ஒரு இப்போ எனக்கு ஐ மீன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்துட்டு அதை நான் என்னைய வச்சு தான் நான் பார்ப்பேன். ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா, கொங்கு சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் இருந்துட்டு தோட்டத்திலே சமைச்சு தோட்டத்திலே சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஐ வாண்டட் டு பிரிங் இட் ஹியர். ஓகே. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கு பார்க்கறதுக்கு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். அண்ட் இட் வாஸ் குட். அதுக்கப்புறம் அப்படியே வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அது உங்கள் மூலிமா வந்து பல 1000 பேர் ரீச் ஆச்சு. தோட்டத்து விருந்தாகட்டும், மாம்பழம் சீசன் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அபுதாபி அப்படிங்கிற நம்மளுடைய அபுதாபி எமிரேட்டில் தான் மெயினாக உங்களுடைய ஃபார்ம், உங்களுடைய அந்த தோட்டம் இருக்குது. அண்ட் ஸோ தோட்டம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். தோட்டத்தில் வந்து நான் இப்போ கோழியிலேருந்து குதிரை முடிக்கும் வளர்த்துறேன். ஓகே. அண்ட் தென் ஒரு 20 வகையான காய்கறிகள். ஓகே. அப்போ வந்துட்டு இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து லான்ச் பண்ணதே நான் அங்கே தான், தோட்டத்தில் தான். அண்ட் ஒரு அது இப்போ வந்துட்டு தோட்டத்துலேருந்து இன்னும் ஒரு ஸ்டெப்
முன்னாடி போயிட்டு இருக்கோம். தோட்டத்து விருந்தில் ஆகட்டும், ம் அதுக்கப்புறம் ஸோ தோட்டத்தில் வந்துட்டு லைக் நம்ம ஊரில் விவசாயம் மட்டும்தான் ம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கரூர்ல இருந்து நான் அபுதாபி வந்த உடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ உங்களுடைய இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜேர்னியில் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அது நீங்கள் பட்ட கஷ்டமாக இருக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் சொல்லும்போது இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கலாம், இல்லை நெவர் கிவ் அப் இருக்கலாம். ஸோ எஸ், ஐ ஃபேஸ் திஸ் சேலஞ்ச் அண்ட் இந்த ஒரு சேலஞ்சிலேருந்து நான் வந்திருக்கேன் அண்ட் டுடே ஐம் ஹியர் அப்படின்னு இதை சொல்லுவீங்க. சேலஞ்சஸ் அப்படின்னா வந்துட்டு ஆஸ் அ ஹியூமன் லைக் யூ ஃபேஸ் மல்டிபிள் சேலஞ்சஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஐ மீன் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் வந்துட்டு தமிழ் சர்வீஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், நம்ம தோட்டத்து விருந்தாக இருக்கட்டும், லைக் ஈவன் பர்சனல் லைஃப்லேயே இருக்கட்டும், நிறையா வந்துட்டு லைக் சேலஞ்சஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த ஐ மீன் ஒரு விவசாயம் வந்துட்டு 50 டிகிரி வெப்பத்தில் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் தான். புரியுது. ஸோ என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ தமிழ் சர்வீஸ் ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு 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 லாபம் கம்மியாக வந்து லைக் லாபம் இல்லாமல் நம்ம இதை பண்ணவே போகிறதில்ல. லாபம் கம்மியாக சுத்தமான ஒரு உணவு பொருட்களை கொடுக்கறதே ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அந்த சேலஞ்ச் வந்துட்டு எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பாக்யராஜ் சார்லேருந்து வெங்கட் பிரபு சார் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்துக்கு இருந்தோம். நல்லா வந்துட்டு உணவு வந்து கொடுக்கறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். ஸோ அதை கொடுத்தோம் அப்படிங்கிறனால தான் அன்றைக்கி வந்துட்டு ஒரு வாரமும் நூற்றுக்கணக்கானவங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்க ப்ரீ புக் பண்ணிட்டு வரணும் இல்லையா? ஆமாம், ப்ரீ புக் பண்ணிட்டு. ஸோ சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கும், ஓகே, ஒரு ஸ்ட்ரகிள்லையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுடைய இந்த ஏரோப்ளேனுடைய கரியரையும் இந்த ஃபார்மிங் கரியரையும்? ஹவ் யூ பேலன்ஸ்? இட்ஸ் டிஃபிகல்ட் டெஃபினட்டாக. லைக் எனக்கு பர்சனல் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு 5 வருஷமாக கிடையாது. ஸோ ஐ கிவ் எவ்ரி திங். லைக் வேலையில் இருக்கும்போது வந்துட்டு ஏரோப்ளேன்ஸ் கொடுப்போம், வேலை விட்டு வெளில வந்தால் வந்துட்டு இது அங்கே விவசாயத்தில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் ஷிப் பண்ணி அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தோட்டத்து விருந்து, ஒரு நாளைக்கு நான் ஜப்பானில் இருக்கேன், ஒரு நாளைக்கு சென்னையில் இருக்கேன், ஒரு நாளைக்கு யூஏயில் இருக்கேன். பட் ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக ஐ மீன் லைக் நார்மல் பீப்புளாக இருந்துட்டு இந்த விவசாயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஏரோப்ளேன் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு இது பண்ணுறனால வந்துட்டு இன்றைக்கி நிறையா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னை பார்க்கணுன்னு சொல்லி நான் எதுவுமே இது பண்ணதே இல்லை. அங்கே வர்றவங்களாகட்டும், பார்த்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், நீங்கள் வந்துட்டு விவசாயம் அப்படிங்கிறத வந்து ஒரு 100 ஏக்கரில் 10 ஏக்கரில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் மொட்டை மாடியில் பண்ணலாம், வீட்டில் 4 அந்த மண் சட்டியை வச்சு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கான உணவை வந்துட்டு நீங்களே அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதோட ஃபீலே வேறு. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து இப்படி இருக்கும்போது நம்ம பையன் வெளிநாட்டில் போனால் நம்ம தோட்டத்தை இவ்வளோ அழகாக ஒரு தோட்டம், இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹவு தே ஃபெல்ட்? அவங்க லைக் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சைடு இவ்வளோ நல்ல வேலை இருக்கும்போது இதெல்லாம் நான் வந்து தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட 4-5 வருஷம் அது தேவை இல்லாமல் இல்லை, பையன் கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது. அப்பா வந்துட்டு எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். ஓகே, லைக் என்னதான் ஒரு கார்னரில் வந்துட்டு அவங்களுக்கு ஆதங்கம் இருந்தாலும் பட் முக்கால்வாசி மனசில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ எனக்கு வந்து 2 பேரும் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி, ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐ மீன் அஃப்கோர்ஸ் குழந்தைங்க, தம்பி, அவங்க எல்லாருமே வந்துட்டு என் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. ஸோ ஐம் ஹாப்பி. வெரி நைஸ். ஸோ இப்போ உங்களை மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் அப்படின்னா வந்து அவங்க இப்போ வந்துட்டு ஒரு தடவை நம்ம விதை ஊன்றோம் அப்படின்னா அன்னைக்கே முளைச்சி வராது. முளைச்சி வரலன்னா அன்னைக்கே விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ விவசாயம் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் இப்போ எங்கள் தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஏக்கர் இருக்குன்னா அதில் 2 ஏக்கர் தான் விவசாயம் பண்ணுறோம். 8 ஏக்கர் வந்துட்டு விவசாயம் அப்படியே தான். ஒரு விவசாய பூமி வந்து அப்படியே அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஏன்னா அது பண்ணுறதுக்கான ஆள் இல்லை. ஓகே. ஸோ ஐ மீன் ஆள் இல்லை நம்ம வந்துட்டு அடுத்தவங்களை தேடுறத விட நம்மளே தான் இறங்கணும். ஸோ அதனால் எந்த ஒரு தொழிலை வேணாலும் எடுத்து நடத்தலாம், ஆனால் அதில் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு. அண்ட் உங்களுடைய இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அட்டை
ஸோ இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இல்லை இது வந்து ஸ்பெஷல்னு அப்படி இல்லை, இது வந்து ஒரு விவசாயம் மாதிரி தான். ஓகே. நம்ம கோட்டு சூட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கோம். பட் தென் ஒரு இதை போட்டால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீல், அதனால அவ்வளோதான். ஓகே. அண்ட் இப்போ நம்ம தோட்டத்து விருந்தை பற்றி நம்ம பேசணும். நல்ல ரீச் ஆச்சு, நிறைய மக்கள் வாரம் 100 பேருக்கு மேலே வந்துட்டு புக்கிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னைக்காவது உங்கள் மைண்டில் வந்து இந்த தோட்டத்து விருந்தையே நம்ம ஏன் வந்து ஒரு ஹோட்டலாவோ ரெஸ்டாரண்ட்டாவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்போ வந்து அபுதாபியில் வந்து அந்த ஒரு தோட்டம் வரைக்கும் வர்றது ஒரு பக்கம், அதோட ரெஸ்டாரண்ட்டாகவே தனியாக ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? கூடிய விரைவில். ஓ, வெரி நைஸ். ஓகே. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ஆன் பைப்லைன். ஆமாம், அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. பேரே வந்து தோட்டத்து விருந்து தான் வைக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, சூப்பர், நைஸ். விரைவில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்போ நம்ம வந்து சீக்கிரமாக வந்து தோட்டத்தில், அபுதாபி தோட்டத்தில் மட்டுமே போய் தோட்டத்து விருந்து சாப்பிடாம தோட்டத்து விருந்து ரெஸ்டாரண்ட்லேயே போய் டைரெக்டாக லைவாக வந்து இலை சாப்பாடு இல்லையா, இலை சாப்பாடு வித் தமிழ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பியூர்லி ஃப்ரம் த நம்ம உங்கள் ஊர்லேருந்து உள்ள வர ப்ராடக்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க. அதுவும் தமிழ் ஹார்வெஸ்ட்லேருந்து உள்ள ப்ராடக்ட்ஸ் தான். என்ன நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து அது என்ன ஓலை குடிசையில் பெஞ்சில் சாப்பிட்ருப்பீங்க. ரெஸ்டாரண்ட்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஓகே ஏசிலாம் போட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் யார்கிட்ட இருந்து? எதுக்கு கிடைச்சது? யார்கிட்ட இருந்து கிடைச்சது? சாப்பாட்டில் இருக்கலாம், உங்களுடைய தோட்டத்தில் இருக்கலாம், உங்கள் தோட்டத்தை பற்றியா இருக்கலாம். அந்த ஒரு இவங்க எனக்கு சொன்னதை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, அது வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு. நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க, அதில் கண்டிப்பாக ஒன்று வந்து நமக்கு அப்படியே கேட்சியாக இருக்கும்ல. இப்போ நிறையா வந்துட்டு ஆக்சுவலாக நல்ல விஷயங்களாக தான் சொல்லிட்டு இருக்காங்க, நல்லதாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒரு ஐ மீன் ஒன்று மட்டும் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு எங்கள் ஊர் சைட்லேருந்து ஒரு ஆயா வந்திருந்தாங்க, லைக் திருப்பூர் சைட்லேருந்து. ஓகே. அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி கண்ணு பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த நம்ம தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணதில்லை. நான் சொன்னேன், இல்லைங்கம்மா என்ன இது பிஸ்னஸாக பார்க்காத வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு அவங்க தான் சொன்னாங்க, என்றைக்குமே வந்து சாப்பிட்ற பொருளை வந்துட்டு அது வந்துட்டு பிஸ்னஸாக பார்த்துறாது கண்ணு, அது வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த இது வந்து எனக்கு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும், ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வெரி வெரி நைஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்கள் கூட, அதுவும் உங்களுடைய தமிழ் ஹார்வெஸ்டோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லும்போது வாட் இஸ் ரொம்ப ஃபேமஸ் பாப்புலரான ப்ராடக்ட் ஃப்ரம் தமிழ் ஹார்வெஸ்ட்னா? இது எல்லாமே பாப்புலர் இருந்தாலும் அதில் ஏதாவது 1-2 இருக்கும் இல்லை ஆக்சுவலாக ரொம்ப விரும்பி வாங்கக்கூடியது, இல்லைனா ஃபாஸ்ட் செல்லிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆயில், ரைஸ். ஓகே, ஆயில், ரைஸ் அண்ட் கீ 3. ஆமாம், ப்ராடக்ட் இறங்கின உடனே டிஸ்பேட்ச். ஓகே. கீ வந்துட்டு ஐ மீன் ஆயில் தான் எல்லாத்தோட ஃபேவரட். ஆயில், ரைஸும் ஆயிலும். ஐ மீன் துபாயில் பார்த்தீங்கன்னா ரைஸ், ஆயில், கீ. ஓகே. ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் காரப்பொரி என்னோட ஃபேவரட். என்னோட ஃபேவரட் இது. ஓகே. ஸோ இப்போ எத்தனை செலிப்ரிட்டிஸை நீங்கள் ரஃப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க? ரஃப்பாக வந்து ஒரு ஐ மீன் மீட் பண்ணியிருக்கிறது நிறையா மீட் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பர்சனலாக க்ளோஸாக வந்துட்டு ஒரு 35-40 பேர் இருப்பாங்க. 35-40 பேரே ரொம்ப க்ளோஸாக? சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ், எக்ஸலண்ட். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுடைய தோட்டத்து விருந்தாகட்டும், இல்லைனா தமிழ் ஹார்வெஸ்டோட ப்ராடக்ட் ஆகட்டும், அண்ட் உங்களுடைய தோட்டமாகட்டும் அபுதாபியில். ஸோ அபுதாபியில் லொக்கேஷன் வந்து லொக்கேட்டட் இன் அபுதாபி. இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பில் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, அண்ட் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம வந்து கேரி ஆன் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் கூச்சப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் வாழ்க்கையில் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது சக்ஸஸ் தானாக நம்மளை தேடி வரும். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி எங்கள் கூட ஹைலைட்ஸில் சாரா கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நாளைக்கு கம்மிங் டேஸில் இன்னும் நிறைய ஷோ ஹோஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட், அண்ட் விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி தமிழ் ஹார்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.